வணக்கம். இந்த தமிழ் படிக்கிற போதே கணக்குன்னு சேர்த்து படித்தா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லுவோம். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கும்பார் திருவள்ளுவர். எண் மட்டும் இல்லைங்க, எண்ணில் நமக்கு என்ன தெரியும்? 1ல் தொடங்கி 100 வரைக்கும் சொல்லுவோம், 1000 வரைக்கும் சொல்லுவோம், லட்சம், கோடிலாம் சொல்லுவோம். திருவள்ளுவரே கோடின்னு ஒரு எண்ணை பயன்படுத்தியிருக்காரு. ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பாட்டுக்குள்ளே 2 விஷயம் இருக்கும். நீங்கள் மேலாக பார்த்தா ஒன்றும், அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்த்தா ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி காளமேக புலவர் இந்த மாதிரியான வித்தைகள்லாம் காட்டுவார். அவருடைய பாட்டுக்காகவே நம்ம தனியாக ஒரு சேனலே தொடங்கலாம், அவ்வளோ பேசுவார் அவர். எப்படி அப்படின்னா, ஒரு பாட்டு சொல்கிறார் பாருங்க. இந்த பாட்டில் எண்ணிக்கையும் உண்டு. எண்ணிக்கைன்னா நான் நம்பர் இப்போ இந்த எண்ணலங்கார பாட்டும்பாங்க. எப்படி எண்ணலங்காரம்னா நம்பர் கூட்டிக்கிட்டே போகிறது, 1 2 3 4 5ன்னு. இப்போ நீங்கள் இந்த இளையராஜா அவர்கள் பாடியிருப்பார் இல்லையா, தாய்முக அம்பிகை படத்தில், ஜனனி ஜெகம்னி படத்தில் சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் சன்மார்க்கங்களும் அப்படிங்கிறப்ப சதுர் 4, அதே மாதிரி பஞ்ச 5 6 7 இப்படி வரிசையாக சொல்லிட்டு வருவார். இந்த எண்ணிக்கையிலே பாட்டு பாடுறது எண்ணலங்கார பாட்டுன்னு பேர். இது மாதிரி மேலேருந்து குறைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி நிலத்தை 5ஆக பிரித்தான், தமிழன் திசையை 4ஆக பிரித்தான், தமிழை 3ஆக பிரித்தான், வாழ்க்கையை 2ஆக பிரித்தான், ஒழுக்கத்தை 1ஆக வைத்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 1க்கு கீழே எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? இன்றைக்கி டிஜிட்டல் முறையிலலாம் சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் என்னென்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, இது 1ன்னு வச்சுக்கோங்க, இதில் பாதியாக இருந்தால் அதுக்கு பேர் அரை. சரி, அதில் பாதி கால், அதில் பாதி 1/8. அது போக என்ன அப்படின்னா காணி மாகாணின்லாம் உண்டு. இன்னும் முந்திரி அப்படின்னு ஒரு அளவெல்லாம் இருந்திருக்கு. இப்போ இந்த எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு பாட்டில் சொல்கிறாருங்க. எப்படின்னா, இப்போ நமக்கு வயசாகிட்டா என்ன செய்வோம் அப்படின்னா, 2 காலில் நடந்துக்கிட்டு இருக்க நாம் 3வது காலை தேடுவோம். அது என்ன? இப்படி ஒரு குச்சியை உண்டிக்கிடுவோம், வாக்கிங் ஸ்டிக் எப்படி வச்சுக்கோங்க, இப்படி வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிடுவோம். அப்போ வயதானால் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, 3வது காலை தேடுவோம், நரை வந்துடும், திரை வந்துடும், திரைன்னா சுருக்கம் வந்துடும், நம்முடைய வாழ்க்கை இருமல் நோய் போன்றவை ஏற்படும், அதுக்கு பிறகு மரணம் ஏற்படும், நம்மளை இதுக்கு கொண்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணுமா? இறைவனை வழிபடணுமா? அவர் சொல்கிறாரு, முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணிக்கு ஏகாமுன் கட்சி ஒருமாவின் கீழறையின் ரோது. பாட்டு முடிஞ்சு போச்சு. ஒன்றும் புரியலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னா, நான் முதல்ல பொருள் சொல்லிட்டேன். முக்காலுக்கு ஏகாமுன், 3வது கால் வருவதற்கு முன்பாக, முன்னறையில் வீழாமுன், நரை வருவதற்கு முன்பாக, அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன். அக்கால் அரைக்கால்னா என்ன அப்படின்னா, கால தூதர்களுக்கு என்று யமனுக்கு பார்த்து அஞ்சாமல், விக்கி இருமாமுன் அப்படின்னு வரும் இல்லையா, விக்கி இருமாமுன். மாகாணின்னா சுடுகாடு, சுடுகாட்டுக்கு போவதற்கு முன்பாக, கட்சி காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற மாமரத்தடியில் இருக்கிற எம்பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும்னு நம்மளை சொல்கிறாரு. இது என்ன பெரிய பாட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இதில் தான் இப்போ அடுத்த விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் முதல்ல முக்கால்னு சொன்னேன்ல, அப்போ முக்கால்னோடனே 3வது கால்னு தான் நினச்சிங்க. அதை இப்படியே வச்சு பாருங்களேன். இப்போ நான் போர்டுருந்தால் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எப்படின்னா, முக்கால் 3/4 இது முக்கால், முக்காலுக்கு ஏகாமுன் முன் அறையில் வீணாமுன் 1/2 அறை அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன். கால் 1/4, அரைக்கால் 1/8, மாகாணி 1/16, காணி நிலத்துக்கு ஒரு பேர். நாம் என்ன செய்யணுமா? இறைவனை வணங்கணுமா? முதல்ல கருத்து சொன்னார், அது எழுத்து. பிறகு என்ன சொல்கிறாரு? முக்கால், அரை, கால், அரைக்கால் என்ற அளவு சொல்கிறாரு. ஒரு பக்கம் எழுதி பார்த்தா என்ன வரும், இன்னொரு பக்கம் பார்த்தா எழுத்தாவும் கருத்தாகவும் வரும். பாருங்கள், ஒரே பாட்டில் கடவுளை வணக்கம் சொல்லிட்டாரு, தமிழில் உடலுடைய மாற்றங்களையும் சொல்லிட்டாரு, நம்பரையும் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. 1க்கு கீழே முக்கால், அரை, கால், அரைக்கால்,
மாகாணி வரைக்கும் இருக்குங்கிறதையும் சொல்லி கொடுத்தார். ஒரு பாட்டு படிக்கணும், அதில் 1000 விஷயம் இருக்கணும். அதுதாங்க தமிழ்.